பாஸ் சீசன் 8 தமிழ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சச்சனா வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க. அந்த வெளியேறின காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சது. அதில் மெயின் காரணமே ஜாக்லின் தாங்க. சச்சனா வெளியே போகிறதுக்கான மெயின் காரணமே ஜாக்லின். என்னமா உன்னை இப்படி நினச்சிட்டு இருந்தா இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரெஸ்பான்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ பிக் பாஸ் வந்து என்ன சொன்னார்னா 24 மணி நேரம் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இது ஸோ காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணுங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்தார். ஏய் நாயகன் அப்படின்ற மாதிரி வந்தவர் அருணா வந்துட்டு காலிலேருந்து அவர் புலம்பிட்டு இருந்தார், நான் எப்படி நாமினேட் பண்ணுறது, பிக் பாஸ் டாஸ்க் வைங்க, பிக் பாஸ் டாஸ்க்கை வச்சு தான் பிக் பாஸ் நாமினேட் பண்ணுன்ட்டு. ஏன்னா ஒரு டாஸ்க் இல்லை என்ன பண்ணார் தெரியுமா, நமக்கு தான் ஒரு சேஃப் ஆப்ஷன் இருக்காளே, நமக்காக ஒருத்தி இருக்கால, அவளை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அருணா வந்து யார், அன்ஷிதாவையா. என்னன்னா அவளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வெளியே இருக்கு, வெளியே நிறைய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா கூட வெளியே போய் அவள் பழிச்சுப்பா, யூஸ் ஆகிப்பா, அதனால் நான் அவளை நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி ஒஸ்ட்டு நாமினேஷன். என்னடே வெளியே இருந்து பிளான் பண்ணி வந்து நீ அவனை நாமினேட் பண்ணு, அவனை நாமினேட், ஏன்னா 2 பேரும் ஒன்றா விளையாடனாலும் திட்ட போட்டு வந்துட்டு இதில் அன்ஷிதாவை நாமினேட் பண்ணால் அன்ஷிதாவை நாமினேட் பண்ணால் டென்ஷன் ஆக மாட்டான். இதே வேறு யாருனா நாமினேட் பண்ணால் பார்த்தியா அப்படின்ற மாதிரி இவர் மேலே எதனா வந்துருன்றதுக்காக ஒரு சேஃபஸ்ட் நாமினேஷனை போட்டார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் திட்டினதுக்கப்புறம் பல்பு வாங்கினதுக்கப்புறம் தம்பே இது நாமினேஷன் பண்ணக்கூடாது செவிலு மேலேயே பிக் பாஸ் போட்டதுக்கப்புறம் தான் அவர் அடுத்து சொல்கிறாரு இன்வால்மெண்ட் இல்லை, பயங்கரமாக பேசுகிற நிலைமையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். சூப்பர் நாமினேஷன் பண்ணியிருக்காரு, ஆனால் அல்டிமேட். அடுத்து ஆனந்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரவி ஃபேட்மேன் சார் வந்து டஃப் காம்படிட்டர், நிறைய வேலிடான பாயிண்ட் வைக்கிறார், பயங்கரமாக பேசுகிறாரு அப்படின்னும் போது இவ்வளோ தூரம் ஒரு பேசு பொருளாக ஆகிட்டு இருக்கிறது ஜாக்லின் இவ்வளோ தூரம் போராடுறதுக்கான மெயின் காரணமே ஃபேட்மேன் சார் தான், ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தான், டெஃபினெட்லி அக்ரீடு பாயிண்ட். அடுத்து விஜய் விஷால் வந்து ஜாக்லினை சொல்கிறாரு, டஃபஸ்ட்டு காம்படிட்டராக நான் பார்த்தேன், ஆனால் அவள் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக கேமில் இன்வால்மெண்ட் இல்லாமல் பார்த்ததே இல்லைன்றது. ஆடா பாவி விஷாலு, கேமில் இன்வால்மெண்ட்டோடு விளையாடிட்டு தனி உரிமைக்காக போராடி இருக்கிறது ஜாக்லின், அது உங்களுக்கு இன்வால்மெண்ட் இல்லையாடா, இன்னும் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு பண்ணுப்பா. ஸோ அது ஜாக்லின் பண்ணுறது 100% நியாயமான விஷயத்தை தான் அவங்க கேட்குறாங்களே தவிர்த்து அதில் இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்ததுலேருந்து கண்டென்ட் என்ன ஆகுது, ஒரு பக்கம் ஃபேட்மேன் சார் கிரியேட் பண்ணது, நைட்லேருந்து கண்டென்ட் ஃபுல்லாக போகிறது ஜாக்லின் தான். இப்போ கூட லைவ்ல ஜாக்லின் தான் கண்டென்ட்டாக போயிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியும், இன்வால்மெண்ட் இருக்குது, தப்பான ரீசன். அடுத்து ஜெஃபி வந்து சஞ்சனாவை சொல்கிறாரு, ஸோ அவங்க வந்து கிளாரிட்டி தெளிவாக இருக்காங்க, அவங்க வீட்டில் இல்லைன்னா தான் நாங்கள் கிளியரன்ஸாக விளையாட முடியும். ஸோ அதனால் நான் சஞ்சனாவை வெளியேற்றுறேன்ற மாதிரி ஓப்பனாக நெத்திப்பட்டில் அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. வேலிடான ரீசன் தான், நீ இல்லைன்னா எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும் போது அது நம்மளோட கேம் ஈஸியாக தானே இருக்கும். கரெக்ட். அடுத்து ஃபேட்மேன் வந்து சஞ்சனாவை தான் சொல்கிறாரு, இந்த கேம் ஷோவோட அரிய வாய்ப்பை விட்டு கொடுக்க முயற்சி பண்ணிட்டேன், இந்த வாய்ப்புக்காக எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க, நீயே விட்டு கொடுக்கணும் போது நான் சொல்கிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நியாயமான காரணத்தை நான் சொல்லி நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி ஃபேட்மேனும் சச்சினாவை நாமினேட் பண்ணுறாரு. ஸோ அதான் சொல்கிறேன், சச்சினா வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலன்னா சச்சினா இந்த நாள் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. அடுத்து அருண் வரார், இவர் ஒரு காமெடி, அடுத்த காமெடி பீஸ் யாருன்னா அருண். நானும் பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருந்தேன், அரை லெவல்ப்பா, கத்தி வச்சு வீசுன்னு வீசணும், அப்போ வந்து மக்கள் பார்ப்பாங்க, இவன் வந்து ஸ்ட்ராங்காப்பா பயங்கரம்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே டம்மி பீஸ் ஆகிட்டார் இன்னைக்கு நாமினேஷனில். அண்ட் ரவீந்திர சார் இருக்கார்ல, அவர் வந்து ப்ரொடியூசருங்க, அவர் வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கார், வாய்ப்பு தேடுற இடத்துல. நான்லாம் வாய்ப்பு தேடுற இடத்துல இருக்கலாம், அவருக்கு இந்த வாய்ப்பே தேவையில்ல, வெளியே போட்டோன்ற மாதிரி சொல்கிறாரு. சார் உங்களுக்கு நாமினேஷன் ரீசன்னா தெரியுமா, நாமினேஷன் பண்ண தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் 4-5 வாட்டி கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் திரும்ப ஒரே டைலாக்க இந்த மாடுலேஷன் வேற அந்த மாடுலேஷன் வேற மாதிரின்ற மாதிரி மாற்றி பேசுகிறாரு. அருண் சார் கொஞ்சமாவது பார்த்து தெளிவான ஒரு காரணத்தை சொல்லுங்கன்னும் போது அவர் ஏஜ் கேட்டகிரி இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போகலாம். பட் என்னன்னா அவருக்கு ஒரு பயம் இருக்குது, இவர் இருந்தால் பயங்கர டஃப் காம்படிட்டராக இருப்பார், இதெல்லாம் இருப்பாருன்னு அதை டேரெக்டாக சொல்ல முடியல. அதை சுற்றி வளைச்சி ஒரு பிக் பாஸ் கிட்ட பல முறை பல்ப் வாங்கி எல்லா கண்டஸ்டன்ஸும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நினச்சேன். ஏன்னா இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரியலையாப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு, ஒழுங்காக பண்ணியிருக்கலாம், பெஸ்ட். அடுத்து தர்ஷா வந்து சத்யாவை நாமினேட் பண்ணாங்க. ஸோ அவர் ஜாலியாக ஃபன்னாக இருக்காரே தவிர கேமில் இன்னும் சீரியஸ் ஆகலை அப்படின்னா மாதிரி. எனக்கு தெரிஞ்சு சத்யா இன்னும் கேமில் இன்வால்மெண்ட் ஆன மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு பெரிய ப்ரெசன்ஸுமே லைவ்ல இல்லை. ஸோ ஒரு வேலிடாக தான் இருந்தது தர்ஷாவோட ரீசன். அடுத்து சத்யா வந்து முத்துக்குமாரை நாமினேட் பண்ணுறாரு, வெரி ஸ்மார்ட்டாக இருக்காரு, வாய்ஸ் வைஸ் ரொம்ப டஃப் காம்படிட்டராக இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டஃப் பிளேயராக இருக்கிறதால ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டர் நாளே வெளியே பண்ண சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சத்யா நாமினேட் பண்ணார். ஓகே. அடுத்து தர்ஷிதா வந்து என்னன்னா ஃபேட்மேன் சார், அவர் வந்து ரொம்ப வயசாக இருக்காரு, அவருடைய டிசிஷனும் அவர் மைண்டில் அவ்வளோ தாட்ஸ் இருக்குங்க. அந்த தாட்ஸ் எல்லாம் கேட்கும்போது நானே ஆச்சரியப்பட்டுட்டேன், ஷாக் ஆகிட்டேன். ஸோ அந்த நபர் வீட்டுக்குள்ளே தான் நமக்கு ரிஸ்க்கு, அவர் வெளியே போகிறது தான் நல்லதுன்ற மாதிரி ஃபேட்மேனை தர்ஷிதா சொல்கிறாங்க. ஓகே.
அடுத்து சௌந்தர்யா வந்து அர்ணவோட கேம் பிளானே அன்ஷிதாக்கு மாதிரி தான் இருக்கு. அர்ணவும் அன்ஷிதாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே உள்ள. ஆனால் உள்ள வந்து இந்த மாதிரி அர்ணவ் சொல்றது தப்பா இருக்கு, இவன் அன்ஷிதாக்காக கேம் விளாட்றான்ற மாதிரி நேர்த்தி போட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் அர்ணவ் அடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து அர்ணவ் மற்றும் யாரு அன்ஷிதாவோட சண்டை பேச்சுக்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு லைவ்ல. அடுத்து தீபக் வந்து சஞ்சனாவை சொன்னாரு, சீரியஸ் இந்த கேமோட சீரியஸ்னும் புரியல, சீரியஸாகவும் எடுத்துக்கல, ஸோ உனக்கு பிடிமானம் இல்லை, அதனால் நீ வீட்டை விட்டு வெளியே போன்ற மாதிரி சஞ்சனா சொன்ன ஒரே வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறிடுச்சு. ஸோ அதில் தீபக்கும் நாமினேட் பண்ணிட்டார். அடுத்தது அன்ஷிதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சஞ்சனா தான் ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சண்டை போட்டு ஃபைட் பண்ணி விடாமுயற்சியோட போராடிட்டு இருக்கணும், ஆனால் ஆரம்பத்திலே விட்டு கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு, அதை எப்படி விட்டு கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவங்களோட நாமினேஷன். அதான் சொல்கிறேனே, சஞ்சனா ஒரு வார்த்தை விட்டு தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அடுத்து முத்துக்குமார் வந்து ஜாக்லின் என்ன சொல்றாருன்னா, ஸோ விடாப்புடியா இருந்த ஜாக்லின் ஸ்ட்ராங் கண்டஸ்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்து கேர்ள்ஸ் கூட போய் அக்ரி ஆகிட்டாங்களே, அது மிகப்பெரிய தப்பு ஜாக்லின் பண்ணது, நான் காலைல வரையும் ஒரு டஃப் காம்படிட்டர்னு நினச்சிருந்தேன், இப்போ ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டாங்களேன்ற மாதிரி போட்டாரு, பட் அவர் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் முத்துக்குமார். பட் எனிவே அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, அதனால அப்படி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் முத்துக்குமார் மற்றும் ஜாக்லின்குள்ள ஒரு கான்வர்சேஷன் லைவ்ல போயிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லலாம். அடுத்து பவித்ரா வந்து அர்ணவ் தனிமை இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்காருன்னு போது அர்ணவ் வந்து ரஞ்சித் கூட தான் பேசுறாரு தவிர மற்றவங்க கூட அந்த அளவுக்கு பெரிய இன்வால்மெண்ட் இல்லை, ஆக்டிவ் இல்லை, ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்காரு, என்ன திட்டம்னு எனக்கு தெரியல, போக தெரிஞ்சிடும். அடுத்து சுனிதா வந்து ஜாக்லின், ஸோ இந்த கேமோட பீஸ் காலி பண்ணிட்டாங்க, ஒரு அமைதியை காலி பண்ணிட்டாங்க, இது வந்து சீரியஸாக இவ்வளோ பெருசாக எடுத்து ஆக்க வேண்டிய விஷயம் இல்லை, ட்ராக் பண்ணி இவ்வளோ தூரம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சுனிதா சொல்கிறாங்க. ஆனால் ஜாஸ்மின் இப்போ ஜாக்லின் நிற்கிறது கரெக்ட் தானே, நீங்கள் அப்பயே யோசிச்சு எடுத்திருந்தா இப்போ கிச்சன் இப்படி போயிருக்குமா, இது போயிருக்குமான்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரு பக்கம். இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா குரூப்பில் இன்வால்மெண்ட் இல்லைன்னும் போது கொஞ்சம் எத்தனை வாட்டி வந்து கேட்பாங்க, போயிருக்கலாம் ஜாக்லின், நாங்கள் போல. அடுத்து ஜாக்லின் டேரக்டாக வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுதான் ஒரு மிகப்பெரிய எதிர்வலியை கிரியேட் பண்ணும் ஜாக்லினுக்கு எதிரான்னு நான் நினைக்கிறேன், இல்லை சில பேர் அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஜாக்லின் வந்து சச்சினாவை சொல்கிறாங்க என்னன்னா, நான் இந்த வீட்டுக்குள்ளே இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சஸ்டெயின் ஆகணும்னா சச்சனா நீ வெளியே போனதான் இருக்கும். ஏன்னா ஜாக்லினுக்கு ஒரு 3 ஓட்டுகள் மேலே வந்துருச்சு, சச்சனாவுக்கு 4 ஓட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல நான் ஜாக்லினுக்கு சஞ்சனாவுக்கு ஓட்டு போட்டு மேலே ஏத்தனாதான் நான் தப்பிக்க முடியுன்றதுக்காக ஜாக்லின் ஓட்டு போடுறாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாதுங்க, ஏன்னா யாரெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களோ அதை ஜாக்லின் பண்ணது கன்னிங் தப்புன்னு சொல்றீங்களா, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன். நீங்க அந்த இடத்துல ஜாக்லினோட இடத்துல இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு ஓட்டு விழுந்தா நீங்க எலிமினேட் ஆகிற சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க யாருக்கு அதிகமாக போட்டு வெளியானப்ப தான் முயற்சி பண்ணுவீங்க, நீங்க உங்களை பாதுகாக்க தான் முயற்சி பண்ணுவீங்க. அதை தான் ஜாக்லின் பண்ணாங்க. அது எனக்கு பெருசா தப்பாவும் தெரியல, ஏன்னா நானாக இருந்தாலும் அதானே பண்ணியிருப்பேன், நானாக இருந்தாலும் அதானே யோசிப்பேன், நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு தானே யோசிப்பேனே தவிர நான் வீட்டை விட்டு போகணும்னு யோசிக்க மாட்டேன்ல. அப்போ யாருக்கு போட்டு விட்டா அவன் வெளியே போவான்றது தான் ஒரு தாட்டாவே இருக்கும். அது சில பேர் வந்து ஏன் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். 1 டே 24 ஹவர்ஸில் ஒரு ஆள் எலிமினேட் ஆகிறது இது டோட்டலி அன்ஃபேர். ஐ டெஃபினெட்லி அக்ரி வித் தட் பாயிண்ட். ஆனால் நம்ம அந்த சுச்சுவேஷனில் மாற்ற மாதிரி இருந்தால் எல்லாருமே வந்து ஐயோ நம்ம தான் தப்பிக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் 2வது ப்ரிஃபரன்ஸை யோசிப்போம். இது எல்லாரும் காமனாக நினைக்கிற விஷயம் தான். இதை போட்டு எல்லாரும் ஜாக்லின் கன்னி ஒஸ்ட் பிளேயர் இவ்வளவு தான் வெளியே போயிருக்கான்ற மாதிரி பல பேர் பேசுவீங்க, அதில் நான் அக்ரி பண்ணுற மாதிரி தெரில எனக்கு. அதுக்கப்புறம் என்ன எனக்கு முரண்பாடாக இருந்தது என்னன்னா, ஜாக்லின் அந்த ஒரு ரீசனை சொல்லிட்டு, அந்த ரீசன் என்னன்னா அவள் ஒழுங்காக புரிஞ்சிக்க மாட்டா, அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அக்ரி பண்ணிக்கிறேன், நீ வெளியே போனால் தான் நான் இருக்க முடியுன்ற பாயிண்ட் அக்ரி. அதுக்கப்புறம் ஜாக்லின் பண்ண நாமினேஷன் ரீசன் இட் வாஸ் நாட் ரைட், அது ரொம்ப ரொம்ப தப்பான ரீசன். அந்த பொண்ணுக்கு பயங்கர புரிவு இருக்கு, தெளிவு இருக்கு, அந்த பொண்ணு தான் பல திட்டங்கள்லாம் வகுத்து கொடுத்தது. ஸோ சூப்பராக ஆரம்பிச்சாங்க, பட் அந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அடுத்து சஞ்சனா வந்து ஜாக்லின், ஸோ நான் எல்லாத்தையும் புரிஞ்சு தான் பண்ணுறேன், ஆனால் அந்த பொண்ணு புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரஞ்சித் வந்து சஞ்சனாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த பொண்ணு வெளியே போனாலும் வாய்ப்பு கிடைக்கும், ஸோ அதனால அந்த வாய்ப்பு அவளுக்கு வெளியே கிடைச்சிடும், மற்றவங்களுக்கு கிடைக்காதுன்ற மாதிரி ரஞ்சித்துமே நாமினேஷன் பண்ணிட்டாரு. ஓ அதை தான் ப்ரோமோவில் இப்படி சார் கையை வச்சு ஃபீல் பண்ணாரோ அப்படின்றது பார்க்க முடியுது. ஃபைனலி பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து சஞ்சனாலாம் ஜாக்லின் மேலே எமோஷனல் ஆகிட்டு, நீங்கள் சொன்ன ரீசன் தான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, மற்ற எல்லாருமே என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட 2வது சீசன் என்னாலையும் அக்செப்ட் பண்ண முடியல, இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஜாக்லினும் நான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, பிக் பாஸ் தயவு செய்து காப்பாற்றுறீங்க பிக் பாஸ்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நான் இவரை தான் நாமினேட் பண்ணேன், சத்யாவை தான் நாமினேட் பண்ணேன்னு நான் ட்ரை பண்ணேன், பட் என்ன காப்பாற்றுறது தான் முயற்சின்ற மாதிரி புலம்புனது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலை, மக்களுக்கு ஒரு அதிருப்தி கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நான் பார்க்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் பண்ணதை எனக்கு தப்பாக தெரில பேசிக்கலி. ஓகே, இன்னொரு பக்கம் சஞ்சனா எமோஷனல் ஆகிட்டு இதில் போயிட்டு பாத்ரூமில் போய் அழுதுட்டு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறீங்கன்ற மாதிரி சஞ்சனாவோட அந்த பிக் பாஸ் செட்டு டம்மி டிராஃபியை உடைச்சிட்டு கண் கலங்கி வெளியேறின தரணும். இட் வாஸ் பிரேக்கிங் மூமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன்.
பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். எப்படி பிரதீப் ஆண்டனி நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தது தப்பு, அது ஒரு மிகப்பெரிய தவறான ரீசன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பிரதீப் கிரியேட் ஆச்சோ, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் சஞ்சனா கிரியேட் ஆக வெளியே ஒரே நாளில் இந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி ஆக முடியும்னா அது சஞ்சனாவால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது மட்டும் நான் ஆழ்ந்த இதோட நான் சொல்லிக்கிறேன். பட் கம்ப்ளீட்லி அந்த பொண்ணுக்கு 2வது வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அது கிடைக்கும் நான் நம்புற மக்களே. மற்றபடி ஃபேட்மேன்ஸ் எல்லாம் பாராட்டி புகழ்ந்தார் போகும்போது முதல் நாள் வந்து இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி பிக் பாஸ் கிட்ட ரூல்ஸை பேசினதா இருக்கட்டும், வாய்ஸ் அவுட் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த சீசன்லையுமே நடந்ததில்லை. நீ வந்து கிரேட்டுமா அப்படின்ற மாதிரி வழி அமைச்சு வச்சாங்க. ஸோ எனிவே என்ன பண்ணுறது, ஆட்டம் முடிந்து விட்டது. எல்லாமே டிஆர்பியாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் தான் நீங்கள் பிக் பாஸை பார்ப்பீங்க. ஸோ லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 34,000 பேர்லேருந்து 55,000 பேர் வரையே லைவ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போனா இந்த ஒரு எலிமினேஷன் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் டிவி நினச்சதை கரெக்டாக சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.